இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு வினோதமான சக்தி கொண்ட பேய் இருக்குது. அது என்னன்னா, நம்ம இறந்து போன யாருடைய பொருளையாவது எடுத்து அது கையில கொடுத்தா அது அப்படியே எடுத்து அதை வாயில போட்டுக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு அவங்களாவே மாறிடும். 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம அவங்க கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிடணும். அப்படி 2 நிமிஷத்தை தாண்டி போயிடுச்சுன்னா அது ரொம்ப கொடூரமா மாறிடும். இப்ப கூட ஒருத்தர் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அவருடைய இறந்து போன வைஃப் கிட்ட பேசுறதுக்காக அவங்க பயன்படுத்தின ஒரு மோதிரத்தை எடுத்து அந்த பேய் கிட்ட கொடுக்குறாரு. அதுவும் அந்த மோதிரத்தை வாங்கி வாயில போட்டுக்கிட்டு பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. சரி, அவரும் அது பக்கத்துல போய் அது தலையில இருக்கிற கோணியை எடுத்துட்டு பாக்குறாரு. பார்த்தா அது அவங்க வைஃபா மாறதுக்கு பதிலா அவருடைய அம்மாவா மாறி போயிருக்கு. அதை பார்த்து இவருக்கு அதிர்ச்சியில ஒண்ணுமே புரியல. நான் என்னுடைய வைஃப் கிட்ட தான் பேசணும், நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேக்குறாரு. அப்படியே 2 நிமிஷம் கடந்து போயிடுது. அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த சேர்ல யாரையுமே காணோம். எங்கடான்னு பார்த்தா திடீர்னு அவர் முன்னால வந்து நின்னு அவர் அப்படியே கீழ தள்ளி அவர் மேல அப்படியே வாமிட் பண்ண ஆரம்பிக்குது. உடனே அந்த வீட்டுடைய ஓனர் பொண்ணு என்ன பண்றான்னா, மறுபடியும் அந்த கோணி எடுத்து வந்து அந்த பேயுடைய மூஞ்சிலேயே மூடி விட்டுட்டு அது எந்திரிச்சு உள்ள போக சொல்றா. அதுவும் அமைதியா போயிடுது. ஆனா அப்ப கூட இவரு அவருடைய வைஃப் கிட்ட பேசாம போறதா இல்ல. அதுக்காக இவரு எவ்வளவு பணத்தை வேணா கொடுக்கறதா இருக்காரு. அதனால அவங்க வேற வழி இல்லாம திரும்பவும் அந்த பேய் அந்த சேர்ல உட்கார வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு டைமிங் செட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப திரும்பவும் அவர் போய் அவர் வைஃப் யூஸ் பண்ண ஒரு செயின் அந்த பேய் கீழ கொடுக்கறாரு. அதுவும் அதை சாப்பிட்டுட்டு இப்ப உண்மையாவே அவங்க வைஃபாவே மாறிடுது. உடனே இவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க வைஃப் கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா 2 நிமிஷம் கடந்து போயிடுது. இப்ப உடனே ஓடி போய் அந்த வீட்டுடைய ஓனர் பொண்ணு அது மூஞ்சில கோணியை போத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா அது அப்படியே பின்னால போயிடுது. என்னடான்னு பார்த்தா இப்ப அந்த பேய் யாருடைய கண்ட்ரோல்லயுமே இல்ல. இப்ப அது பயங்கர கொடூரமா மாறிடுச்சு.